இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கந்தம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவி ஸ்கூலு காந்தி ஸ்கூல் இருக்கும் பார்த்திங்களா. அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோவும் உடனே வந்துடும். சரிங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம், நாமக்கல் மாவட்டத்தில் தான் பரமத்தி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கந்தம்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. அந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்காரர் இப்போ ரீசெண்டாக தான் இந்த தோட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி தண்ணி வசதி இல்லை, அதனால தண்ணி வசதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நாம் போய் ஃபுல்லாக அவங்க இடத்துல ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணுற காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. அது இல்லாமல் ஈக்கி மட்டமாக ஒரு 2 மட்டம் கிடச்சிது. மொத்தமாக ஒரு 5 மட்டத்தை சென்டர் பண்ணி நம்ம இந்த இடத்த எங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எவ்வளோ ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 டு ஒரு 800 வரைக்கும் நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சிறு மட்டம் இருக்குது, மொத்தம் 3 மட்டம் நல்ல மட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு டு ஒரு 2 இன்ச்சு தனியாக ஈல்டு கிடைக்கும். தண்ணி ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ஒரு 200 வச்சுக்கலாம் ஃபஸ்ட் லேயரு. செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 டு ஒரு 350. தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 டு ஒரு 650 அந்த ரேஞ்சில் வந்து அடிக்கணக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண வரும். பார்மேஷனை பொறுத்து கல் வந்து அடுத்தடுத்து கல் மாறி போகுதுன்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கு முன்கூட்டியே வந்துடும். கல் மாறாமல் போகுது அப்படின்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கு கொஞ்சம் கீழே போய் தான் மற்ற டெப்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்துறதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது மேல்மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 டு ஒரு 230 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அடி இடத்த போய் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடச்சிது. தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 680 டு ஒரு 700 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் கிடச்சி. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எங்களுக்கு ஈல்டு கிடச்சிருக்குது. சரிங்களா, இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முனையிலோ இல்லை விவசாய தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும், இல்லை கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா, இது போன்ற மேலும் நீரோட்டம் சம்மந்தமாக போர்வெல் சம்மந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். சரிங்களா, நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம வீடியோ முடிந்தால் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். Apa? Ada